நமக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கூகுள் மீட்ல எப்படி நம்ம மீட்டிங் ஷெட்யூல் பண்றது, பெர்மனன்ட் லிங்க் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள நிறைய பேர் கூகுள் மீட் பயன்படுத்தி ஆன்லைன் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. கூகுள் மீட் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு தடவை நியூ மீட்டிங் கிரியேட் பண்ணும் பொழுதும் புதுசா ஒவ்வொரு லிங்க் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். இதனால ஒவ்வொரு நாள் கிளாஸ் எடுக்கிறப்பையும் ஒவ்வொரு லிங்க் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாம ஒரே லிங்கை பயன்படுத்தி எப்படி எல்லா நாளுமே கிளாஸ் எடுக்கிறது அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதே மாதிரி கூகுள் மீட்ல எப்படி மீட்டிங் ஷெட்யூல் பண்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்ல calendar.google.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நான் இப்ப calendar.google.com அப்படின்னு சர்ச் பண்றேன். நீங்க உங்களுடைய ப்ரௌசர்ல ஏற்கனவே கூகுள் அக்கவுண்ட் சைன் இன் பண்ணாம இருந்தீங்கன்னா சைன் இன் பண்ண சொல்லி கேட்கும். சைன் இன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட இமெயில் ஐடி கொடுத்து சைன் இன் பண்றேன். ஒன்ஸ் லோட் ஆகி முடிச்சதும் கூகுள் காலண்டருடைய வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல லெஃப்ட் சைட்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா சின்னதா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணி பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துருச்சு. ஆட் டைட்டில் அப்படின்ற இந்த இடத்துல மீட்டிங் டைட்டில் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ சயின்ஸ் கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்ததா என்ன தேதியிலிருந்து என்ன தேதி வரைக்கும் மீட்டிங் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் ஜூன் 5 இருந்து ஜூன் 30 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். டைமிங் ஏதாவது உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னா டைமிங் செலக்ட் பண்ணிக்கிற முடியும். நான் இப்போ ஆல் டே அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். அதனால டைமிங் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஜூன் 5 ஜூன் 30 வரைக்கும் எனக்கு ஷெட்யூல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் கூகுள் மீட் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் வித் கூகுள் மீட் அப்படின்னு மாறிடும். ஒருவேளை மீட்டிங்ல பார்ட்டிசிபென்ட் எல்லாரும் அட்மிட் கொடுக்காமலேயே ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட் கெஸ்ட் அப்படின்ற இந்த இடத்துல பார்ட்டிசிபென்ட்டுடைய மெயில் ஐடி எல்லாத்தையும் இந்த இடத்துல ஒவ்வொன்றா கொடுங்க. கொடுத்துட்டு கடைசியாக சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு மீட்டிங் வந்துட்டு ஷெட்யூல் ஆயிரும். இப்போ எனக்கு மீட்டிங் ஷெட்யூல் ஆயிடுச்சு. 5ஆம் தேதி எனக்கு இந்த இடத்துல காட்டுது. ஷெட்யூல் ஆன இந்த லிங்க் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் மீட்டிங் லிங்க்கு. இந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்கும் சென்ட் பண்ணியாச்சுன்னா போதும். இந்த ஒரு லிங்கவே எல்லா நாளும் பயன்படுத்திக்கிற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கூகுள் காலண்டர்ல போயிட்டு நம்ம மீட்டிங் ஷெட்யூல் பண்றது மூலமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் லிங்க் நம்ம புதுசா கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரு லிங்கை பயன்படுத்தியே எல்லா நாளும் நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.